ஆமா ஆமா. வணக்கம் வணக்கம் வணக்கம்ப்பா. என்ன சௌரியமா? பரவாயில்லப்பா. சோமதன் குளத்தில் வந்த தோன்றிய எனது தாயே, ஓமகுண்டத்தில் வந்த உத்தமி எங்கள் தாயே போற்றி, ஏமமும் சாமம் இல்லா எந்தெந்த வேலை தண்ணில் எங்களை ஞாபகமாய் வந்து காப்பீர் நிர்மல கிருஷ்ண தேவா. அம்மனுடைய அனுகிரகத்தினாலும் அம்பாளுடைய அனுகிரகத்தினாலும் நம்ம எல்லாம் 6 மாசமா சுதந்திர பறவை இல்லையா? இன்னைக்கு இங்க கூத்து முடிச்சிட்டு நாளைக்கு குதிரைச்சந்தல், அதை முடிச்சிட்டு இங்க வரோம். இதை முடிச்சிட்டு மூலசமுத்திரம் போறோம். ஆமா, புரட்டாசி 1ஆம் தேதியில இருந்து லீவு. அப்புறம் நான் மட்டும் எங்க வேணாலும் சனிக்கு நீலமங்கலத்துக்காரங்க போன் போட்டாங்க. உங்க அனுமதி இல்லையா? அதை நான் எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? திருப்பதி போற அண்ணாமலை அதனால கேட்டு சொல்றேன். பொண்டாட்டிக்கு 2 மூட்டை தூக்கிட்டு போனியாது என்னாச்சு? ஓ சரி, எப்பா அதெல்லாம் போகட்டும். பர்ம சத்தரிய வைத்திய சூத்ரார் என்று சொல்லும்படியான 4 வர்ணத்தார்களும் அமர்ந்திருக்கும்படியான இந்த லட்சுமி கடாட்சம் முறைந்த சபைக்கு முன்பாக நான் தற்பார் வந்தனே. நான் யாரு? நான் யாருடைய மகள்? என் நாட்டு இளவரசி. விளக்கம் தெரியும்? ஒண்ணு புரியலையம்மா.
தெரிந்தது. ஒளி மின்னொளி மேக விளக்கத்துக்கு அதிபதியா இருக்க முடியாத தந்தையாகிய மேகராஜனுக்கும் தாயாகிய மேகலாவதி அம்மையாருக்கும் தவ புதல்வியாக பிறந்த ஆஸ்திக்கான ஆசைக்கு பொண்ணு அளவான குடும்பம் வளமான வாழ்வு. நாங்க 2 பிள்ளைங்க. ஆ. எங்க அண்ணன் தான் இடிராஜன். இடிராஜா. என் பெயர் தான் மின்னொலி. மின்னொலி வேதமானது கச்சித்து மழை பெய்யும் நேரத்திலே எங்கள் அண்ணார் உலகத்திலே அதிர்ச்சி கொடுப்பது ஆமா. திடீர் 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 திடீர். அந்த நேரத்திலே ஒளி கொடுக்கும்படியான அழகு ஸ்வரூபம் உள்ள என் பெயர் தான் மின்னொலி. ஆமா, இது சொல்லப்பட்ட அன்னார் இடிராஜன். அவருக்கு தங்கை நான் மின்னொலி. ஆமா. மெட்டி ஒலிக்கு என்ன வேணும்? பேத்தி இருக்கும். அதனால தற்சமயம் இந்த ஹோட்டல் சோறு வெளி ஓட்டி இடத்துல யாருக்கு நான் எதையுமே பாக்குறேன். எப்பா அப்பேற்பட்ட எங்க அப்பாவுக்கு நான் பொண்ணா பிறந்தனே. நான் இப்ப எப்படி இருக்கேன்? என் நிலைமை எப்படி இருக்கு? நான் எந்த நிலையில இருக்கு தெரியும். என்னோட மணி சுருங்குது. இந்த பாவியாகிய நான் ஏனம்மா பெண்ணாக பிறந்தேன் அம்மா. நான் பெண்ணாக பிறந்த பாவி இப்படி மண்ணாக பிறக்கப்படாதா? என்ன காரணம்? ஒரு மரஞ்செடி புல் பூண்டு தாவர வர்க்கங்களாக பிறந்திருந்தால் எனக்கு இப்பேற்பட்ட மனவேதனை நேராதம்மா. பெண்ணாக பிறந்து யாது சுகத்தை அடைந்தேன். என்னை போல் பெண்ணாக பிறந்த அனைத்து பெண்களும் நல்ல விதமான ஆடவர்களை மணந்து மெத்தை மீதிலும் மேடை மீதிலும் மாடி மீதிலும் உல்லாச பறவை போல் இருந்து சந்ததிகளை இன்றெடுத்து சௌகரியமாக வாழ்ந்து வருகிறார்கள். அதாயனாகி பெருமல்லி என் தலையில எப்படி உனக்கு என்ன இப்ப குறை? அம்மா நான் எந்த குறையாதானே இந்த பாவியாகிய நான் ஜென்மம் எடுத்தேன். ஒரு பெண்ணாக பிறக்க வேண்டும் என்றால் ஒரு கோடி பாவத்தை செய்தவள் தான் இந்த நரக சண்டாள பூமியிலே ஒரு பெண்ணாக பிறப்பால் என்று பார்க்கிறோம். 2 கோடி பாவத்தை செய்தவள் தான் என்ன மாதிரி புருஷன் இல்லாத தனி மரமா தவித்து நிற்பால் என்று சாஸ்திரப்படி அம்மா
3 கோடி பாவத்தை செய்தவள் தான் பிள்ளை இல்லாத மலடி என்று பெயர் எடுப்பார்கள் அடி அம்மா. 4 கோடி பாவத்தை செய்தவள் தான் வயதுக்கு வராத மோடி என்று அல்லவா பெயர் எடுப்பார்கள். அப்படி எத்தனை கோடி நான் பாவம் செய்து பெண்ணாக பிறந்தேன் அம்மா. உனக்கு என்னதான் பிரச்சனை? அந்த பாவி செய்த எனக்கு ஏற்பட்ட நிலைமை உலகத்துல எந்த பெண்களுக்கும் எனக்கு மனசு தாங்காது. அப்பேற்பட்ட எங்க அப்பாவுக்கு நான் பொண்ணாக பிறந்து பாசுபதைக்கான பெற வந்த அர்ஜுன மகாராஜருக்கு என்னை அவருக்கு என்ன பாத காணிக்கையாக அல்லவா கொடுத்தார். 10 பேர் அறிய பச்சை பந்தலிலே கொட்டு மூலத்தோடு கிழக்கு முகமாக அமர்த்தி அம்மி மிதிக்க செய்து ஓமகுண்டத்தின் முன்பாக என் கழுத்திலே தொட்டு தாலி கட்டிய என் புருஷன் எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா கல்யாணம் ஆகி? எத்தனை வருஷம் ஆகுது? எனக்கு 9 வருஷம் ஆச்சு. என் அன்புக்குரிய ராஜா, உலகத்துல பெண்களுக்கு கை நிறைந்த பொருளை விட கை நிறைந்த புருஷன் தானே முக்கியம். கண்டிப்பா. ஆமா, நமக்கு ஏத்த புருஷன் கிடைச்சாங்களேன்னு மண் வீடாக இருந்ததெல்லாம் இதை போல மாளிகையானதை போலவும், கூரை வீடாக இருந்ததெல்லாம் கோபுரமானதை போலவும் நான் எவ்வளவோ மனசுல எண்ணி இருந்தனே. என் மனக்கோட்டையெல்லாம் மண்கோட்டை ஆகிவிட்டது. என்னமாச்சு? என் முத்தமாரோ என் முத்தமாரோ அப்படி எனக்கு அவருக்கும் திருமணம் நடந்து 9 வருஷம் ஆகிறது. தாலி கட்டி விட்டு விட்டு சென்ற மன்னவர் இன்று வருவார் மன்னவர், நாளை வருவார் மன்னவர், வந்து விடுவார் மன்னவர். வழிமேல் விழி வைத்தும் என்னை மாலையிட்டு என் கண்ணால் இதுவரைக்கும் என்னை வந்து பார்த்தது கிடையாது. என்னுடைய அஸ்தம் அவர் மீது பட்டது கிடையாது, அவருடைய அஸ்தம் என் மீது பட்டது கிடையாது. தாலி கட்டுன்னு தோற சரியா மரமாக இல்லவா வாழ்ந்து வருகிறேன். என்னை மாலையும் தாரித்த ஒரு நாள் கூட மோடக்குள்ள ஏட்டது போ. என்னை விட்டு சென்ற நாள் மூதாளா
கேட்க எனக்கு தண்ணி வருதுமா. அழுதாலும் பெரியவங்க சொல்லுவாங்க, அழுதாலும் ஆத்திரத்தோட அழுவணும், சிரித்தாலும் சிறக்க சிரிச்சு. கண்டிப்பா இவன் தண்ணிய கண்ணுல ஊத்திட்டு வந்து அம்மா பொறுப்பா நிக்காத வருது. அப்படி 9 வருஷமா என் புருஷன் என் வீட்டுக்கு வரல. என்னடா நீங்க எல்லாம் வந்து நீ வேற அறிவிக்கிறியா? ஆமா, மனசுல ரொம்ப சஞ்சலமாகுது. சஞ்சலமா இருக்குதுன்னு சொல்லு. பின்ன ஒரு பொண்ணு ஒரு சபை என்ன ஆகுனா ஆம்பளை நின்று பார்க்க முடியுமா? என்னமா ஆச்சு, என்ன எதிர நல்லது கிட்ட கேட்கணும். அதனால 9 வருஷமா ஆள் இல்லைன்ற. நாங்களும் ஒரு 6 மாசமா ஒண்ணு வேலை இல்லாத கூத்தாடிக்கிட்டு இங்கே படுத்து தூங்கிட்டு சும்மா தான் கிடக்குறோம். அதுக்குதான் ஏதோ ஒரு செவத்து வச்சா சித்திரை எழுதிக்குவா, குடும்பத்தை முன்னுக்கு கொண்டாந்துருவோம்னு. நானா சத்தியமா சொல்றேன், 25 வருஷமா திறமையா வேலை எல்லாம் செய்வேன். எடுபடி வேலை செஞ்சிருக்கேன், செய்வேன். வேலைனா பண்ணிட்டு வந்து வேலை செய்யறேன். நீ ஆள பாரு, விளைஞ்சவனாச்சு நீ. 6 மாசமா வீட்டுக்கு போகல. 6 மாசத்துக்கு போனா தூக்கம் வந்து தூங்கிட்டு தான் வந்துடுறோம். அப்படியே அவன் பொண்டாட்டி 7 மாசம் எப்படி வேணுமா? மனசு வர கஷ்டமா செம்புக்கு சொல்லுவாங்க, நல்லது சொல்றான். உங்க வீட்டுக்காரரு ஒரு செவுரு மாறி சரி எங்களை வச்சு ஒரு சித்திரம் ஏதிங்கன்னு நாளுக்கு நாள் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்த பேரு விளங்கும் பாரு. அதனால சரி இருக்கட்டும். அதுக்கு என்ன? அதுக்குதான் வீட்டுல நம்ம வீடு கட்டுறோம்னா அருகால் வைக்கிறோம். வாசி எந்திரிக்கிற நேரத்துல அருகால் வச்சா நல்லா இருக்கும். எதுக்காக வாசப்படி வைக்கிறோம்? எதுக்கு அருகால் எடுத்து வைக்கிறோம்? நம்ம குடும்பத்தினுடைய வார்த்தை 4 செவத்துக்குள்ள இருக்கணும். இந்த அருகால் தாண்டி நம்ம குடும்பத்துல 1000 பிரச்சனை இருந்தாலும் அருகால் வாசப்படி தாண்டி வெளியே வரக்கூடாது. ஆமா, என்ன மாதிரி ஒரு பொண்ணு எடுத்து போட்ட மாதிரி இங்க வாழ வருவா. மாமியா குடும்பம் இருக்கும், நாத்தனா குடும்பம் இருக்கும், குழந்தனா குடும்பம் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட போய் சொல்லிட்டு அழுவோம், என் மாமனார் இதை பண்றாங்க, என் மாமியா இதை பண்றாங்க, என் ஆமா என்னன்னு தான் இருந்து குடும்பம் பண்ண போறணும். தெரியலக்கா, நான் உங்ககிட்ட சொல்றேன், நீ யாருக்கிட்டையும் சொல்லிட்டு அது எங்க மாமியாவுக்கு தெரிஞ்சா என்ன விட மாட்டாங்க அதோட அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா சும்மா இருக்க மாட்டான். பொம்பளைங்க முடிச்சு சும்மா இருக்காது. அவ பெரிய வீட்டு குடும்பம்னு பார்த்தாண்டி நேத்தாண்டி அவ மரும வந்து சொல்லிட்டு அழுதுட்டு போறா. இந்த மாதிரி எல்லாம் சொல்றாடி, என்கிட்ட சொல்லிட்டு நீ யாருக்கிட்டையும் சொல்லாதக்கான்னா, நான் உங்ககிட்ட சொல்றேன், நீ யாருக்கிட்டையும் சொல்லாத. இந்த ஏரி வேலை செய்யற இடத்துல பேசுவோம். இதை பூராத்தியும் கெட்டிக்காரன் பொண்டாட்டி அவனை வச்சுக்கிறான், தாளக்காரன் பொண்டாட்டி இவனை வச்சுக்கிறான். எங்க போனாலும் இதை பூராவும் அங்க உட்காந்து. ஆனா யாரு காடு கரமாதான் இருக்குது சாமி. நீ என்ன ஊரு? நான் அம்மம்பாளையம் கச்சிராபாளையம் பக்கம். போயா காடு 10 வருஷமா கரம்பா கிடக்குது. அதுக்கு யாரு என்ன வெளிநாட்டுல இருக்கிறாங்க. வெளிநாட்டு 2 காலம் மட்டும் வெளிநாட்டுக்கு போயிட்டான். அது பெரியசாமி பெரிய பரமணத்து கூட அங்க வச்சிருக்கேன். பரமத்து பெருசாமி கூட என்ன குடும்பம் கிடக்கூடாதுல்ல. காடு கரம்பு இல்ல, குடும்பம் கிடக்கூடாது. நம்ம குடும்பம் எங்க இருந்தாலும் பொம்பளைங்க சொல்லுவாங்க, ஒரு புருஷனோட ஒரு பொண்ணு வாழ வெட்டியா இருந்தாலும் அவளை கட்டணும் உயிரோட இருந்தா அவன் நெற்றியில பொட்டும் தலையில பூவும் கழுத்துல தாலியும் அபமங்கலி என்று பெயர் எடுக்காமல் சுபமங்கலியா வாழதான் எந்த பொண்ணு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி என் புருஷன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். மலையில மேய்ஞ்சாலும் எக்கடியே போனாலும் ஆத்து தண்ணி தான் வெள்ளம் கொண்டுட்டு போவோம். கிணத்து தண்ணி கிணத்துலதான் இருக்கும். சைடு போர் போட்டு ஏத்துக்கிறானோ பக்கத்துக்கான. ஆமா, நீ போர் போட்டீங்கன்னா அது பக்கத்திலேயே கொண்டு வந்து போட வரும். அப்படி ஆத்து தண்ணி தான் வெள்ளம் கொண்டு போகும், கருத்து தண்ணி கேணியில இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருந்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கணும். புருஷன் முண்டாட்டியா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களா இருந்தாலும் சரி, அவசரமா போறவன் ஒண்ணு செய்யறான்னா நாம அதுக்கு பதில் செய்யக்கூடாது. பொறுத்தால் பூமி ஆளலாம், பொங்கனா காடு ஆளலாம்.
இந்த பொறுமைக்கு நிகர் எதுவும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புருஷன் முண்டாட்டின்னா ஆம்பளை கொஞ்சம் மிச்சமா பேசுறான்னா பொம்பளை அடங்கி போகணும். பொட்டை கைது கொஞ்சம் அதிகமா பேசுதுன்னா நம்ம ஆம்பளை ஒதுங்கி போகலாம். அப்படி ஒதுங்கி போனா ஒரு குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கணும். அப்படி என் புருஷன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை தியானம் செய்யறேன். எங்க அப்பா கிட்ட சொன்னேன், எங்க மூத்தாருக்கு நிருபம் அனுப்புறேன். மெண்டலா புட்டியா என்னது இல்ல கேக்குறேன். அப்படி கேக்குறா வந்ததுல இருந்து நீ மாட்டுக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற, 9 வருஷம் ஆகி போச்சுங்கிற, எங்க வீட்டுக்காரன் விட்டுட்டு போட்டாங்கிற. ஆனா கண்ணேட்டி எங்க அவன் யாரு, அவன் பேரு என்னன்னு சொன்னியா? சொன்னாதானே எங்க குடிச்சிட்டு கிடக்குறான்னு எழுப்பி குடிச்சு கிடக்குறான். ஏன் ஆம்படியா எங்கேயாவது குடிச்சுட்டு கிடப்பானா இவன் போய் எழுப்பி குடிக்காத கிடக்குறான்னு. அந்த நாளையில ஆம்பளை தான் பொம்னேட்டி அடிச்சானுவேன். ஆனா இப்ப இருக்கிற புறம்பு பசங்க குளிக்கிற அடிச்சே படுத்துக்கிறானுவ. பக்கத்து வீட்டுக்காரனை வச்சு 3வது வீட்டுக்காரனை வச்சு வண்டி வச்சு ஈத்துட்டு வரா. அப்புறம் போட்டு குடிப்பேடா 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 குடிப்பேடா. இருக்க நீ இருக்க, இப்ப நான் இருக்க, முருகன் இருக்கான். சரி அதோட விடு. அந்த அம்மா தனியா இருந்தா நீ துணையா போய் அந்த மாதிரி சனியா இருக்கலாம் பாக்குறேன். நீ பரவாயில்லப்பா, காலையில வரண்டா. சரி பரவாயில்ல. எங்க இருந்தாலும் என் புருஷன் யாருன்னு இது வரைக்கும் சொல்லல. கல்யாணம் ஆச்சு விட்டுட்டு போனாங்கன்னு சொன்ன தவிர என் ஆம்பளை யாருன்னு என் ஆம்பளை அதை பொறுத்து சொல்லல. அவன் என்னென்ன பண்ணானோ இப்படி சிரிக்கிறியா? யார் தெரியுமா? பிறந்து மணந்த பெண்களை விட இந்த நாட்டுல பிறக்கிற பொண்ணு பூராவும் ஆம்பளை எனக்கு கட்டிக்கிட்டா தேவலான்னு நினைப்பாலாம். அப்பேற்பட்ட அழகுடா என்னோட ஐயோ அந்த காண்டாவளம் நேரித்த மதியாகிய சந்திரகுலத்திலே பிறந்த 5 ராஜாக்களிலே இருவருக்கும் முந்தி இருவருக்கும் பிந்தி 32 அழகுடைய முன்னிலும் பின் அழகு முதுகிலே மைத்தரேகை பல்லிலே பரிசு வீரை பாதத்திலே செந்தாமரை தொப்புளிலே அமர்ந்த கலசம் முழங்காலில் முத்து மாணிக்கம் நாவிலே நட்சத்திரம் தோலிலே துலப மாலை நயன விழி பார்வை அப்பேற்பட்ட அழகு உடையவர் தான் எங்க வீட்டுக்காரர். நயனவில்லியா? மணியரசுங்களோட விழிய கொஞ்சம் காட்டு. என்ன என் விழிக்கு அந்த நயனவில்லி இந்த தம்பி மாதிரி நயனவில்லி இருக்குமா? போக்கஸ் லைட்டா தான் இருக்குது அவன் கண்ணு. ஓ கண்ணுல எத்தனை விதமான கண்ணு பாத்தீங்கன்னா தம்பி பொட்டுக்கண் பொட்டுக்கண் கோரக்கண் கோரக்கண் சாரக்கண் சாரக்கண் அந்த மூடு கண்ணு ஒண்ணு இருக்காது. அது வேற. வண்டியில போனா நீ திரும்பி அப்பேற்பட்ட அழகுடையவர் எங்க வீட்டுக்காரருக்கு எத்தனை பொண்டாட்டி, அதுல நான் எத்தனை தாரன் தெரியுமா? எத்தனை பொண்டாட்டி? எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு 8 ஒரு 8 ஒரு 8 ஒரு 8. அதுல நீ எத்தனை தாரம்? 8 பொண்டாட்டி எங்க வீட்டுக்காரர். அதுல நான் எத்தனை தெரியும் தெரியுமா? நான் தான் 8ஆம் தாரம் 8ஆம் தாரம் 8ஆம் தாரம் 8ஆம் தாரம். அதனாலதான் எட்டி பார்க்காத போட்டான் எட்டி பார்க்காத போட்டான் எட்டி பார்க்காத போட்டான். எங்க அண்ணன் ஒரு நியாயம் இருக்கு. என்னடா இப்ப அவங்க வீட்டுக்காரு ஒரு பம்பு திட்டம் மோட்டார் ஆள் இல்லாத ஆளுன்னா அவங்க தலையில மாத்திரம் அள்ளி வைக்க நிறைய இருப்பாங்க. நாங்க அள்ளி வைக்க மாட்டோமா, நாங்க நல்லதே சொல்லி வரோம். சரி நான் என்ன சொல்றேன், எங்க அண்ணன் சொல்றது ஒரு நியாயம் இருக்கு.
இப்போ அவங்க வீட்டுக்காரரு பம்பு சட்டம் சரி. மாட்டாரு நீ 8 பொண்டாட்டி 8 காடு இப்ப கரண்ட் வர கொள்ளைக்கும் வெயில் கொள்ளைக்கும் மழை வர கொள்ளைக்கும் ஏதோ இப்ப இருக்கிற காய்ச்சல்ல மொதல் எடுத்து காலை சுட்டி எடுத்து விட்டா மொதல் ஏக்கர் பாயும் ஒரு பாக்கர் பாயும். ஆமா அப்படி மதியானம் ஊற வச்சு எடுத்து விட்டா 2வது ஏக்கர் பாயும் பாயும். அப்புறம் திரும்ப ராத்திரி 10 மணிக்கு எடுத்து விட்டா கூட ஊற வச்சு அப்படியே பிச்சுக்கு 3வது ஏக்கர் காட்டும். ஏதோ கொஞ்சம் பிச்சுக்கு அடிக்குது. நீதான் 8வது ஏக்கர்ல இருக்கிறியா எங்கிருந்து காட்டுக்கு தண்ணி பாய போது கரம்பாதான் கிடக்கும். ஆமா இன்னைக்கு 4 ஏக்கர் இருக்குதுன்னா கருத்து 2 ஏக்கர் தான் பயிர் வைப்பான். நல்ல காரமாதான் கிடக்கும். என்ன பண்ணுவ? அப்ப என்ன பண்ணுவ? பொண்டாட்டி கரம்பா தான் கிடக்குறா என்ன பண்ணுவ? அப்புறம் பக்கத்து கொள்ளைக்காரங்க ஐயா தண்ணி கொஞ்சம் கூட ஒரு மணி நேரம் அழைச்சிக்கிட்டு ஒரு நம்பர் பக்கத்து காடு என்ன ஒரு திருப்பூருக்கா போய்க்கிறவன் பொண்டாட்டி. ஆமா பாஞ்சாலி 2வது தாரமா வாகப்பட்டாங்களே நாகராஜனுடைய மகன் நாகக்கண்ணி. 3வது தாரமா வாகப்பட்டாங்களே கண்ணன் தங்கை சுபத்தரை. 4வது மதுரையில இருக்காங்களே அள்ளி. 5வது சேராம்பு தேசத்துல இருக்காங்களே பவளக்குடி. 6வது பாதாள அரக்க மக போகவதி. 7வது சித்ராங்கத பாண்டியனுடைய மக சித்ராங்கதை. 8வது தான் இந்த மேகலோகத்தில் இருக்கும்படியான நான் மின்னொலி. 8 பொண்டாட்டி. பரவாயில்ல எப்படி தான் சமாளிக்கிறாரோ. இல்ல கேக்கட வாரத்துக்கே பிறந்து மணந்த பெண்களை விட இனி பிறக்கும் பெண்களுக்கே புருஷனா வாரான். ஆமா எல்லா பொம்னாட்டியும் ஆம்படியான கட்டிக்கிட்டா தேவலான்னு நினைப்பாராம். வெளியே போனான். அப்படியா? அவன் எப்படி ஒரு 4 அடி அகலம் 7 அடி வளரும் நல்லா சமைச்சு தக்கன்னு மின்னு வரா. அந்த ஆளை பாக்கணும். போட்டா கேட்டா வச்சுக்கிறியா? போட்டெல்லாம் நாங்க கட்சி போனாலும் வச்சுக்கிறியா? அது எங்கடா டச் பண்ணுவோம். அதனால எங்க அப்பா கிட்ட சொல்லி அழுதேன். என் குறைய தேக்குறேன்னு சொன்னாரு. இன்னும் வரல என் புருஷன். இன்னைக்கு அப்பாவை பாக்கணும். இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இனிமேல் புருஷனையே நம்பி இருக்கிறதால பலன் கிடையாது. ஒரு பிறந்த பொண்ணு தாய் வீட்டுல வந்து வாழாவட்டியா இருந்தா அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு பசுவை கொன்ற பாவத்தை சேருமா. புருஷன் முன்னாடி சண்டை போட்டுட்டு வந்துட்டா ஆண்டவன் பொம்பளைங்களுக்கு புடைய மாத்திர சக்தியை கொடுத்தான். புருஷனை மாத்திர சக்தியை கொடுக்கல. எம்மா முந்தன சோறு முகம் குழைஞ்சா பிந்தன சோறு பீஞ்சோறுனா அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டினவனோட போய் வாழணுமா போமா நல்லதோ கெட்டதோ அனுபவிக்கணுமா அப்படின்னு ஒரு தாய் தகப்பன் சமாதானம் பண்ணி அந்த பொண்ணை வாழ வைக்கணுமா. அப்படி வாழ வச்சா அந்த குடும்பம் நல்லா இருக்குமா. சொல்லி கொண்டாட்டிக்கிட்ட வாழாத வாழாவட்டியா இருந்தா ஒரு பசுவை கொன்ற பாவத்தை சேருமா. நம்ம வீட்டுல கோடிக்கணக்கில் இருக்கும். எல்லா சௌக்கியமும் இருக்கும். ஆனா ராத்திரில இந்த முந்தானி போட்டு படுக்கும் போது இந்த கொலகாரம்படி நம்மள பழி வாங்கினானே இப்படி தனிமரமா விட்டுட்டு போட்டானே அப்படின்னு கண்ணீர் புகை சிந்தி கதறி அழுதான்னா அந்த தாய் தகப்பனை சேருமா அந்த பாவம். அப்படி ஒரு பொண்ணு வீட்டுல வாழாத வாழாவட்டியா இருந்தா அந்த வீடு குடும்பம் விற்பிட்டு வராங்க. இதெல்லாம் என் கொண்டாட்டிக்கிட்ட ஒரு நாளைக்கு நீ வந்து சொல்லுமா. ஆனா பள்ளி கொடுத்து சோறு வாங்கிட்டு வந்தா என் மாமன் அதுல ஒரே ஒரு முட்டை இருந்தது. ஆட வெவிச்ச முட்டை என் மாமன் திங்க மாட்டான். சரி முட்டையா தான் திம்பானா இல்ல ஆம்புலேட் போட்டு தான் திம்பான். வெவிச்ச முட்டை தின்றான்னு வேணாம்னா சரி அம்மா கேட்டுச்சுன்னா நீ தான் தின்னு சொல்லி போடு. நான் தின்னு போறேன்டான்னு எடுத்து வாயிலத்தான் வச்சேன். பார்த்து விட்டான். சரி ஏன் உனக்கட வாழ்த்துல வருது சின்ன பிள்ளை திங்கிற முட்டையை போய் திங்கிறியா அப்படின்னா வந்தது வேகல படார ஒரு அடிச்சு விட்டேன். அம்மா விட்டு பாடி விட்டா அம்மா இதுக்கிட்டு சாட்டு பிடிச்சிக்கிட்டு